ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வரப்போகிற தீபாவளிக்கு இதை மாதிரி ஓமப்பொடி செய்து பாருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அதில் 1.5 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா எல்லாமே ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கையை வச்சு நல்லா இது மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ தான் ஓமத்துடைய ஃப்ளேவர் நல்லா தண்ணியில் இறங்கும். அதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு இருந்துச்சு தண்ணி. இதை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதில் நான் ஏற்கனவே இது ஆட் பண்ண மறந்துட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். கரெக்டாக எனக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியாக சேர்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். இது ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது, லைட்டாக தலை தான் பிசையணும். அப்போ தான் நம்ம பிழியறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தலை இருக்கணும். வரப்போகிற தீபாவளிக்கு இதை மாதிரி நீங்கள் ஓமப்பொடி செய்து பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல் இருந்தது. இப்போ நல்லா இது பிசைஞ்சு விட்டாச்சு. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடு பண்ண எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்க்கறதால இன்னும் கொஞ்சம் கிரிப்ஸினஸ் கிடைக்கும் நமக்கு. இதுவும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நான் இடியாப்பா குழா தான் எடுத்திருக்கேன். சிறுங்கண்ணா உள்ள அச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் 3/4 அளவுக்கு நிரப்பிக்கலாம். நிரப்பிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வானல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹீட் வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது டக்குன்னு வெந்துடும். போட்ட உடனேயே இது மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கிடும். 1 நிமிஷம் ஒரு சைடு வேக வச்சது உடனே இன்னொரு தடவை திருப்பி போட்டு இன்னொரு 1 நிமிஷம் இருந்தாவே போதும். இது டக்குன்னு வெந்துடும். இது ரொம்ப வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டீங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் சுமாராக வெந்ததுக்கு அப்புறமே இதுமாதிரி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது சீக்கிரமா வெந்துருன்றதால நமக்கு வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும். போட்ட அடுத்த செகண்டே சலசலப்பெல்லாம் அடைஞ்சிக்கிடுச்சு பாருங்க. இதை மாதிரி நிறைய செய்து ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கேட்கும் போது எடுத்து கொடுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஒன்று நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே நல்லா முறுமுறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.